கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது சங்கீதத்தில் வசனம் 8வது 9வது 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை குறித்து சங்கீதக்காரர் எழுதுகிறார், தேவன் அவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு நன்மையை செய்தார். நீங்க வாசிக்கும் பொழுதே எந்த உதவியை அவர்கள் தேவனிடத்தில் பெற்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். செங்கடலை அவர்கள் கடந்து வந்த அந்த சம்பவத்தை சங்கீதக்காரர் எழுதுகிறார். என்னவா, தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். கவனிங்க, 600 பிரதானமான ரதங்கள்லையும் அதுல கைதேர்ந்த வீரர்களும் இஸ்ரவேல் மக்களை துரத்தி கொண்டு வந்த பொழுது தேவன் செங்கடலை பிளந்து இந்த ஜனத்தை கரையேறவும் அவர்களை ஆழத்திலே சிக்கிக் கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்தார். ஆமென், அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் 14வது அதிகாரத்தில். இப்ப 10வது வசனம் இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது, பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கினார், ரட்சித்தார், அவர்களை அவர்களுடைய கைக்கு விலக்கி மீட்டார். அதனாலே அவர்கள் என்ன செய்தார்களாம்? வாசிப்போம் 12. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு துதிகளை பாடினார். பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் பாடுறாங்க. காரணம் என்ன? ஒரு பெரிய நன்மையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதினுடைய பலனாக, அந்த நன்மைக்கு காணிக்கையாக, அந்த சந்தோஷத்தின் விளைவாக எல்லார் வாயிலையும் என்ன வந்தது? பாடல் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு பயங்கரமான ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அந்த சூழல் வருகிற பொழுது தேவன் அங்கே இடைப்பட்டு நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிற பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் பெருகிக் கொண்டு நம்ம அப்படியே பொங்கி பொங்கி தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, வாசிப்போம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. இப்ப இவங்க சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலையில தேவன் ஒரு மகிமையான காரியத்தை இவர்களுக்காக செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின அந்த ஆண்டவரை இவர்கள் நினைக்கல. என்ன செஞ்சாங்களா? மறந்தார். ஆண்டவர் இந்த நாள்ல காலை வேளையில நான் அந்த தியானத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ஒரு தேவ பிள்ளை தேவைகளை நினைச்ச உடனே தேவனை மறந்து விடுகிறான். அவனுடைய தேவையை நினைச்ச உடனே அவன் தேவனை மறக்கிறான். சிலர் இருக்கிறாங்க, தேவனை நினைச்ச உடனே தன் தேவைகளை என்ன செய்கிறார்கள்? மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவனை நினைச்சா தேவை மறந்துரும். தேவை தேவனை நினைச்சா என்ன மறந்துடும்? தேவை மறந்துடும். ஆனா என்னுடைய தேவைகளை நான் நினைக்கிற பொழுது என்னுடைய தேவன் நான் என்ன செய்கிறேன்? மறந்து விடுகிறேன்.
அப்படியே எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் அவங்க ஏன் தேவனை மறந்தாங்கன்னு எழுதியிருக்கு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அவர்களோடு கூட ஒரு கரம் அவர்களை நடத்தினது. அந்த கரம் எப்படிப்பட்டது? பலத்த கரம் என்று எழுதியிருக்கிறார். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தான் வைத்திருந்த ரதங்களின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். மோசேயும் அவர் தலைமையில் வந்த ஜனங்களும் தன்னோடு கூட வந்த பலத்த கரத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. மோசே ஆண்டவரை கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நீட்டினோட செங்கடல் பிறக்குது, ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். இப்ப 15வது அதிகாரத்துக்கு வருவோம்னா, தண்ணீர் தாகத்தினால இந்த ஜனங்கள் நிற்கிறாங்க. ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறதுன்னு அதை அள்ளி குடிக்கிற பொழுது அது கசப்பா இருந்ததுனால இந்த ஜனங்கள் தாகம் என்கிற ஒரு தேவை வந்தவுடன், உணவு என்கிற ஒரு தேவை வந்தவுடன், பசி என்கிற ஒரு தேவை வந்தவுடனே தன்னை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனை மறந்து மோசேயின் இடத்துல அவங்க சொல்றாங்க, இந்த வனாந்தரத்திலே நாங்கள் சாகும்படிக்கா எங்களை இங்கே கொண்டு வந்தீர். அங்கே கல்லறைகள் இல்லை என்றா இந்த வனாந்தரத்தில் எங்களை அடக்கம் பண்ணும்படி இந்த இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர். நாங்கள் பசியோடும் தாகத்தோடும் நானும் என் ஜனங்களும் இந்த இடத்துல மடிந்து போகும்படிக்கா நீர் எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி தேவன் தன்னுடைய பலத்த கையினாலே செங்கடலை பிளந்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் பெரிதாக நினைக்கப்படுகிற பொழுது, என்னுடைய அவசியமான காரியங்கள் பெரிதாக என்னால நினைக்கப்படுகிற பொழுது, என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் சிறுமைப்படுத்தப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது பரிதாபமான ஒரு வாழ்வு. எனக்குள்ளே என்னோடு கூட வாசம் பண்ணுகிற, என்னை நடத்தி கொண்டு வருகிற என் தேவனை நான் பெரிதாக பேசுகிற பொழுது என்னுடைய தேவைகளை குறித்த காரியங்கள் மிகச் சிறிதாய் மாறிவிடுகிறது. ஆமென். என்னுடைய எண்ணத்துல தேவைகளை பெருசா நினைக்க கூடாது. என் தேவனை நான் பெரிதாக எண்ண வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவும் சீஷர்களும் அமர்ந்திருக்கிற பொழுது அந்திரேயாட்ட ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு ஆகாரத்தை ரெடி பண்ணணும்னு சொன்னப்ப அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, எங்களிடத்தில் இருக்கிற 200 பணத்திற்கு இவர்களுக்கு அப்பங்களை வாங்க முடியாது. இப்ப கவனிங்க பிரியமானவர்களே, 200 பணத்தை பெருசா பேசுகிறப்ப அங்கே தேவனுடைய வல்லமை மட்டுப்படுத்தப்படுகிறது. அவர் சொல்றார் 200 பணத்துக்கு வாங்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரி 200 பணத்தை விடுது, உங்களிடத்துல என்ன இருக்கோ அதை கொண்டு வாங்கன்னா 200 பணத்துக்கு வாங்க முடியாத அந்த அப்பங்களால நிரப்பப்பட முடியாத அந்த கூட்டத்துக்கு 5 அப்பமும் 2 மீன் எப்படி போதும்? சற்று கவனிங்களேன். 200 பணத்துக்கு ஒரு பணத்துக்கு ஒன்று வாங்கினாலும் 200 வாங்கலாம். அதனாலே ஜனங்களுடைய பசியை ஆற்ற முடியாத அந்த சூழ்நிலையில 5 அப்பமும் 2 மீன் எப்படி ஆகும்? ஆண்டவர் சொன்னாரு, அந்த 5 அப்பம் 2 மீன் எனக்கு என்ன செய்ய கொண்டு வா. இப்ப ஒண்ணு கவனிங்க பிரியமானவர்களே, அங்கே தேவன் முக்கியப்படுத்தப்படுகிறார். 5 அப்பமும் 2 மீனும் கர்த்தருடைய கரத்துல கொடுக்கப்பற இவரால ஏதாயிலும் செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே தேவன் முக்கியப்படுத்தப்படுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்து பூர்த்தியாகி, சொல்லி முடிங்க, மீதம் எடுத்து, என்ன வசனத்தை சொல்ல மாட்டீங்கல,
12 கூடை. கவனிங்க, எல்லாருடைய வயிறு நிறையுது, எல்லாருடைய மனம் நிறையுது, அந்த கூடைகள் நிறைகிறது, அந்த 12 கூடைகளும் நிரம்பி வழிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 200 பணத்தை முக்கியப்படுத்துகிற பொழுது அங்கே தேவன் மட்டுப்படுத்தப்படுகிறார். எங்கே தேவன் முக்கியப்படுத்தப்படுகிறாரோ அங்கே 5 அப்பமும் 2 மீனும் பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள் பெரிதாக இருந்தாலும் தேவன் நமக்கு பெரிதாக இருப்பாரே, ஆனால் தேவைகள் என் தேவனை விட பெரிதானவைகள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னுடைய குறைவுகளை நான் பெருசா நினைக்க நிறைவுள்ள தேவனாய் இருக்கிற அந்த தேவன் எனக்குள்ளே மட்டுப்படுத்தப்படுகிறார். அவருடைய வல்லமையை நான் குறைக்கும்படி அவருடைய வல்லமையை நானே குறைந்து மதிப்பிடுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். ஆண்டவரே எனக்கு அது தேவை, ஆண்டவரே எனக்கு இது தேவை, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே அப்படி இருக்கிறேனே. சிலர் பாருங்க, ஸ்தோத்திரம், கஷ்டங்களுக்காக தேவனை மறந்தவர்கள் இருக்கிறார்கள், தேவனுக்காக கஷ்டங்களை மறந்தவர்களும் வேதத்தில் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க போகிறோம். அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள் நிறைய, அவர்கள் அனுபவித்த அவமானங்கள் நிறைய, அவங்க பெற்றுக்கொண்ட கஷ்டங்கள் நிறைய. ஆனா அவங்க எப்படி அவங்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சிச்சுன்னா, தேவனை மையமாய் கொண்டு வாழ்கிறவர்கள் தேவைகளை குறித்து பெரிதாக நினைக்கிறதோ கருதுகிறதோ கவலைப்படுகிறதோ இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பசின்னு வந்துட்டா தேவனை என்ன செஞ்சிருவான்? தூசிச்சிருவான். தாகம்னு வந்துட்டா அவன் உடனே தேவன் என்ன செஞ்சிருவான்? தூசிச்சிருவான். வேதம் சொல்லுகிறது, என்னாகம புஸ்தகத்திலே அவர்களுக்கு திடீரென்று இச்சை உண்டாகி அவர்களுக்கு கறி திங்கணும்னு ஆசை. என்ன திங்கணும்னு ஆசை? இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை. ஆண்டவர்கிட்ட போய், ஐயா நாங்கள் ரொம்ப நாளாக அந்த காய்கறிகளை இந்த மண்ணாவையே சாப்பிட்டதுனால எங்கள் மனம் கொஞ்சம் சளிப்படைஞ்சிருக்கு, அதனால கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக ஒரு நாள் ஒரு சிக்கன் ஒரு மட்டன் இதாக ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா தேவன் அதை வாய்க்க பண்ணியிருப்பார். என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் எகிப்தில் அந்த இறைச்சி சட்டியின் வாசலில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்ட குமட்டி காய்களையும் வெள்ளரிக்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் அதையும் இதையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இப்ப தேவைன்னு ஒன்று வந்துருச்சு. இன்னைக்கு எனக்கு சாப்பாடுன்னு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. இன்னைக்கு 1000 ரூபாய் தேவைன்னு ஒரு பணம் என்கிற ஒரு தேவை வந்த உடனே என்னத்தை இந்த தேவன் நமக்கு செய்தார்னு ஒரு சலிப்பு வருதா? இந்த தேவன் எனக்கு பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை வருதா? பெரியமான அல்லேலூயா, அல்லேலூயா. பல லட்சங்களை நம்ம சம்பாதித்தோம், பல ஆயிரங்களை தேவன் நமக்கு தந்தார். இப்போதைக்கு இன்றைக்கு இந்த நிமிஷம் தேவையா இருக்கிற இதை அவரால் சந்திக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நமக்கு வரணுமே ஒழிய எங்க கிடைக்க போகிறது என்று சொல்லி ஒரு சலிப்பு ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. தேவைகளை நினைச்சு வாழ்ந்தா தேவனை மறந்து தான் போகும். தேவனை நினைச்சு வாழ்ந்தா உங்க தேவைகள் மறந்து போகும். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனை நினைக்கணும். சத்தமா சொல்லுங்க, தேவனை நினைக்கணும், தேவைகளை மறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நினைக்க வேண்டியதை மறந்துட்டு மறக்க வேண்டியதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவங்க இறைச்சியை தேவன் உங்களுக்கு கொடுத்தார். பேரிச்சம் பரங்களில் அவர்கள் நிழலில் இருந்து இளைப்பாறினார்கள். நல்ல சுவையான தண்ணீருக்கு தேவன் கொடுத்தார், வானத்து மன்னாவை கொடுத்தார், எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை மறந்தார். அல்லேலூயா. மறதி தேவை, மறதி தேவை. எதை மறக்க? துன்பங்களை மறக்க,
கஷ்டங்களை மறக்க, அவமானங்களை மறக்க, நெருக்கடிகளை மறக்க, தேவனை நினைக்கிறதுக்கு நமக்கு மறதி தேவை. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 2:36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். அல்லேலூயா. இங்க இந்த அம்மாவை குறிச்சு, அன்னாள் என்கிற தாயை குறிச்சு எழுதியிருக்கு. அவள் கன்னி பிராயத்திலே, திருமணம் ஆக வேண்டிய அந்த பிராயத்திலே அவளுக்கு திருமணம் நடந்தது. விவாகமானது முதல் 7 வருஷம் தன் கணவரோடு அவள் வாழ்ந்திருக்கிறாள். விவாகமான காலத்திலிருந்து 7 வருஷம் வரைக்கும் அவள் வாழ்ந்து, அதன் பிறகு அவர் வீட்டுக்காரர் இறந்துச்சாரு. இப்ப அந்த அம்மாவுக்கு என்னது? வயது சென்றவளானால். ஏறக்குறைய வாசிப்போம் அடுத்த வசனத்தை. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்னாள் அனுபவித்த துன்பங்கள் நிறைய. அவள் தான் புருஷனோடு வாழ்ந்த 7 வருஷத்துல அவளுக்கு பிள்ளை இருந்துச்சா அப்படின்னு வேதத்துல சொல்லப்படல. பிள்ளை இல்லை. இவளுடைய சந்தோஷமான நாட்கள் கொஞ்சம். தன் கன்னிப்பிராயத்துல அவளுக்கு ஒரு திருமணம் நடக்கும்னு தன்னுடைய காலங்களை கடத்தினவன், எனக்கு திருமணம் ஆயிற்று என்று சந்தோஷமாக தன் கணவனோடு வாழ்ந்தவள் 7 ஆண்டுகளோடு இவளுடைய வாழ்க்கை பட்டு போச்சு. உலகத்துல இருந்த எல்லா சந்தோஷமும் 7 ஆண்டுகளோடு இவளுக்கு முடிவுக்கு வந்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 7 வருஷம் தன் புருஷனோடு வாழ்ந்தவள் இப்பொழுது விதவையா இருக்கிறா. இவளுக்கு வயது இப்ப 84 வயசுல அந்த அம்மாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காம. ஆச்சரியமா இருக்குல்ல? எந்த நம்பிக்கையில கர்த்தரிடத்துல போகலாம்? இவர் எனக்கு செய்த நன்மைகள் எத்தனை என்பதை நினைச்சு போகிறதா? என் வாழ்க்கையில நடந்த துன்பங்களை நினைச்சு அவர் சமூகத்துக்கு போகிறதா அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, அவள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தாள். கர்த்தருடைய காரியத்துல குறையில்லாமல் தேவனை பண்பற்றி கொண்டு வந்தாள். ஆனால் இவள் ஒரு நிறைவுள்ளவளா அந்த பூமியில என்ன செய்யல? வாழல. அல்லேலூயா. தான் வாழ்க்கையில தான் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் சரிவர அனுபவிக்காதவள் தன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை முக்கியப்படுத்தி பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் இருக்கிறாள் என்றால் இவள் தேவனிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்காக அல்ல, தேவன் அவளுக்கு செய்த உதவிகளுக்காக அவள் தேவனை தேடல, தேவனையே தன்னுடைய தேவையாக கொண்டிருந்தபடியினால. விளங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு தேவ மனுஷி. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, இரட்சகர் வருகிறதை அவள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு சந்தோஷம். நான் என் இரட்சகரை பார்க்க போறேன், என் தேவனை பார்க்க போறேன், என் ஆண்டவரை பார்க்க போறேன். இந்த உலகத்துல அவரை கண்டு அவர் மேல இருக்கிற நேசத்தை விட வேற எது என்னை திருப்தியாக்க முடியும் என்று சொல்லி இளம் விதவையாய் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தவள் 84 ஆண்டுகளாகியும் அந்த தேவனை விட்டு விலகவில்லை. இவ தேவனை நினைச்சா தான் வாழ்க்கையில நடந்த துக்கத்தை என்ன செய்திருந்தால் மறந்திருந்தாள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படுறவங்ககிட்ட நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க. ஏதாவது ஒரு இழப்புகள் மத்தியில் நிற்கிறவங்ககிட்ட நீங்க போய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு சபையில் நல்ல நாட்டப்பட்டிருந்தவங்க ஒரு சின்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறப்ப நீங்க போய் அவங்கள விசாரிச்சீங்கன்னா, இப்படி ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? ரெண்டுமே நடந்திருக்கு. இப்படி ஆண்டவர் செஞ்சிட்டாரு, இப்படி ஆண்டவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லார் வீட்டிலையும் நடந்த ஒரு துன்பம், எல்லார் வீட்டிலையும் நடந்த ஒரு இழப்பு, எல்லார் வீடுகளிலையும் சம்பவித்த ஒரு செயல் என் குடும்பத்திலையும் நடக்கு, எனக்கும் சம்பவிக்கிறது. அதனால என் தேவன் மேலே நான் ஒரு வருந்தத்தக்க, என் தேவன் மேலே நான் ஒரு பழியை சாட்டுகிறதற்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இந்த அம்மா தேவனை துதித்து பாடுவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனிடத்தில் உபவாசித்து ஜெபிப்பதற்கு அங்க என்ன நன்மையை பெற்றுக் கொண்டார்கள்? தான் தேவையை நினைக்கிறப்ப, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு கணவர் இல்லை, இந்த இளம் வயதிலேயே என்னுடைய வாழ்வு இப்படி பட்டு போனதே என்று சொல்லி தேவனை மறுதளிக்கும்படியான ஒரு எண்ணங்கள் வராம தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து துதிக்க, பாட, ஆராதிக்க, உபவாசிக்க கர்த்தருடைய சமூகத்தில் அவர் தேடுகிறதற்கு அந்த இருதயம் பக்குவப்பட்டிருக்குமானால் இந்த அம்மையாருக்கு தேவையை விட தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு தேவைகளை விட என் தேவன் எனக்கு பெரியவராக இருப்பீராக. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரூத் சரித்திரத்தில் வாசிக்கிற பொழுது நகோமி தன்னுடைய 2 மருமகளையும் கட்டிப்பிடித்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேவர்களிடத்திற்கு போங்கள், நீங்கள் உங்கள் ஜனங்களிடத்திற்கு போங்கள், நீங்கள் உங்கள் சொந்த தேசத்திற்கு போங்கள், என்னாலே உங்களுக்கு வாழ்வு ஒன்று இனி உண்டாக வாய்ப்பு என்னால ஒண்ணு முடியாது, நீங்கள் புறப்பட்டு போகலாம் என்று சொன்ன பொழுது வேத வசனத்தில் அழகா எழுதி இருக்கிறது, ஓர்பால் தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் அவள் திரும்பி போனாள். ரூத் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கலாம், 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவள் தன்னுடைய ஜனத்தினிடத்திற்கும் தன்னுடைய தேவனிடத்திற்கும் போனாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பரிதாப நிலைமையை பார்த்துட்டு ஒருவேளை நம்முடைய ஜனம் நமக்கு இறங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி ஒருவேளை இவர்கள் கைவிட்டாலும் நம்முடைய மோவாபிய தெய்வங்கள் நம்மை கைவிடாது என்கிற நம்பிக்கையோடு அவள் புறப்பட்டு போனாள். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஆனா ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது ரூத் சொல்றா தன் மாமியின் இடத்துல, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன். எனக்குன்னு ஒரு தெய்வம் இல்லை, எனக்குன்னு ஒரு ஜனம் இல்லை, உங்க தெய்வம் யாரோ அவர்தான் என்னுடைய தெய்வம், உங்க ஜனம் தான் என்னுடைய ஜனம், ஆகையால நான் உங்களோட தான் கூட என்ன செய்வேன், வருவேன். 2 பேருடைய நம்பிக்கையை சற்று யோசியுங்கள். ஓர்பாலுக்கு என்ன நம்பிக்கை? ஏன் ஜனம் எனக்கு அற்புதம் செய்யும், ஏன் தெய்வம் எனக்கு அற்புதம் செய்யும். ரூத்துக்கு என்ன நம்பிக்கை? நகோமியை பார்த்து சொல்றா, உங்களுடைய ஜனங்கள், உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வமா இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நடு நின்று நியாயம் செய்வாராக. நான் திரும்பி போவதை குறித்து நீங்கள் இனி பேச வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன் பிரியமானவர்களே, நாம் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை வேணா சரியில்லாம இருக்கலாம், ஆனா நம்மை அழைத்த தெய்வம் ஒரு நாளும் நமக்கு குறைவில்லாதபடி நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எனக்கு வாழ்க்கை தான் சரியில்லை பிரதர், எனக்கு பெற்ற பிள்ளைகள் தான் சரியில்லை பிரதர், எனக்கு வாய்த்த விதங்கள் தான் சரியில்லை பிரதர், ஆனா நான் தெரிந்தெடுத்திருக்கிற தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை.
பெற்றதும் சரியில்லை, கட்டினதும் சரியில்லைன்னு அநேகர் சலிப்பா சொல்லுவாங்க. எது சரியில்லைனாலும் நம்மளை அழைத்த தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதியிருக்கிறது, என் தேவைகளும் என் நெருக்கடிகளும் என் கஷ்டங்களும் தேவனை நினைக்கணும், தேவனை நினைக்கும்படிக்கு என்ன அவர் பக்கமா தள்ளணும். அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு. தேவனை விட்டு தூர கொண்டு போகிறது அல்ல. கடன் இருக்கு பிரதர், வியாதி இருக்கு பிரதர், அது பிரதர், வீடு இல்லை பிரதர், நிலம் இல்லை பிரதர், ஒரு கால் குறுக்கம் கூட எனக்கு விவசாயம் பண்றதுக்கு இல்லை பிரதர். இவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் பிரதர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. குறைவுகளை நினைச்சு 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 தேவனை மறக்கிறவங்களா இருக்காம, தேவனை நினைச்சு 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 என்னுடைய குறைவுகளை என் தேவைகளை மறந்து விடுகிற தேவ பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராம். இது புதிய ஏற்பாட்டு அன்னாள். பழைய ஏற்பாட்டில் அன்னாள் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வீட்டில் பயங்கரமான நச்சு. வீட்டுக்காரர் மாதிரி ஒரு அன்பான ஒரு கணவர் இல்லை. ஆனா கூட மறுமனையாட்டியா வந்த வாச்சவர் ரொம்ப மோசமானவர். அவளுடைய பரியாச வார்த்தை, அவர் நிந்திக்கிற வார்த்தை, அவளோட அவமானப்படுத்துகிற வார்த்தையை கேட்டு இந்த அம்மா அநேக நாள் சாப்பிடாம தூங்காம இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு கொடூரமான வார்த்தைகளாலே இவளுடைய இருதயத்தை தைத்தவள் அந்த பெண்ணினால் என்கிற ஸ்திரீ. ஆமென். அல்லேலூயா. ஒரு கட்டத்தில் பயங்கர உச்சத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில ஆலயத்துக்கு போய் அந்த அம்மா மண்டியிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானா? அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானார். அதை உமக்காகவே என்ன செய்கிறேன், கொடுத்து விடுகிறேன். சிலருடைய இருதயம் சிறந்தது என் கையில் இல்லை, சிறப்பானது என் கையில் இருக்க வேண்டியதை விட அது தேவனிடத்தில் இருந்தா அதனுடைய மதிப்பு கூடன்னு சிலர் நினைக்கிறாங்க. என்கிட்ட ரெண்டாம் தரமா எது இருந்தாலும் பரவாயில்ல, முதல் தரமானதெல்லாம் ஆண்டவரிடத்துல இருந்தா அது ஆச்சரியமானது, சந்தோஷமானதுன்னு சொல்லி சிலர் முதல் தரமானதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாயார் தான் அந்த அம்மா. ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தாங்க. அந்த பிள்ளைய வளர்த்து இந்த பெண்ணினாளுக்கு மூஞ்சில கரிய பூசும்படி ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். அப்படி ஜெபிக்கல, எனக்கு தந்துருங்க, அதை திரும்ப நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன். எனக்கு என்னன்னா, நான் பிள்ளை இல்லாதவள் என்கிற நிந்தை மட்டும் எனக்கு என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். போதும் எனக்கு. நான் பிள்ளையை பெற்று வளர்த்து அதை ஆளாக்கி அதை கலெக்டராக்கி அதை மினிஸ்டர் ஆக்கி அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. நான் பிள்ளையை பெற்று உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை என்ன செஞ்சிடறேன், தருகிறேன். என்னுடைய சிறப்பானது என்னுடைய நிந்தையை நீக்கிறது, என் வாழ்க்கையில நன்மையை செய்து கொண்டு வருகிறது, என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. உங்க கரத்திலேயே என்ன செய்யட்டுமே, இருக்கட்டுமே. செய்தால்ல செய்தால்ல பிரியமானவர்களே, செய்தாலா செய்தாலா. அல்லேலூயா. பாக்கியம் பெற்ற ஸ்திரீ. எனக்கு அன்பானவர்களே, அந்த எண்ணம் நமக்கு வரணும். என் வீட்டில் இருக்கிற சிறப்பான ஒன்று, நான் வாங்கி சம்பாதித்த சிறப்பான ஒன்று, நான் சேகரித்து வைத்திருக்கிற சிறப்பான ஒன்று என் வீட்டில் இருக்கிறத விட அது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யணும், வரணும். அப்படி வாழ்கிறவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. துன்பமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், துயரமான சூழ்நிலைகளில் கடந்து வந்தவர்கள், அவமானமான சூழ்நிலையில் கடந்து வந்தவர்கள் எல்லாரும் தேவனை நினைச்சாங்க. அந்த பிரச்சனை அப்படியே மறந்துட்டாங்க. அது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே ஊறி போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு தேவனை அவர்கள் நேசித்ததை வேதத்தில் வாசிக்கும். முதல் விசை
தான் வீட்டுக்கு மருமகளா வந்தப்ப நகோமி வீட்டில் இருந்த செல்வம் வேற. ரெண்டாவது விஷயம், அந்த மாமியாரோடு புறப்பட்டு ரூத்து போகிற பொழுது அந்த வீடு இருந்த நிலைமை வேற. முதல்ல இருந்தப்ப வீட்டுக்காரர் இருந்தாரு, மச்சான் இருந்தாரு, ஸ்தோத்திரம் கொழுந்தனார் இருந்தாரு, அடுத்து மாமனார் இருந்தாரு. இப்ப இரண்டாவது விசை அந்த வீட்டை திரும்பி பார்க்கிற பொழுது அந்த வீட்டில் எந்த ஆம்பளை பிள்ளையும் இல்லை. தன் மாமியாருக்கு எந்த இயலாமை தான் இருந்தது ஒழிய அவளால் இயன்றது ஒன்றுமே இல்லை. இந்த சூழ்நிலையில கூட ரூத்து தன் மாமியோடு பின்பற்றி வருவதற்கு முடிவெடுத்தா. மாமியை நம்பி இல்லை, எனக்கு அன்பானவர்களே, மாமியோடு கூட இருந்த கர்த்தரை தேவனை நம்பி. ஒரு படி மேல நம்ம வாசிச்சா மாமி கூட கர்த்தர் மேல என்ன இல்லை, அவ சொல்றா அந்த பட்டணத்துக்குள்ள வந்த உடனே, என்னைய யாரும் நகோமின்னு என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க, எல்லாரும் என்ன மாறான்னு கூப்பிடுங்க சொல்றாங்க. பைப்படியில் தண்ணி பிடிக்க போனவங்க வீட்டு வாசல்ல கூட்டிக்கிட்டு இருந்தவங்க, என்னத்தான் நல்லா இருக்கியா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, சாரால் ஸ்தோத்திரம் நகோமி அப்படின்னு கூப்பிட்டா அவர் சொல்ல, என்ன நகோமின்னு என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க, சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில சொல்லுங்க கசப்பை கட்டளையிட்டதுனால மாறான்னு என் பேரை நான் மாத்தி இருக்கிறேன். அவளுக்கு கூட நம்பிக்கை இல்லை. ஆனால் தான் வாழ்க்கையில கசப்பையும் துன்பத்தையும் அனுபவித்த ரூத்துக்கு கர்த்தர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. கைவத்தி அல்லையே சொல்லுங்களேன். உன்னை ஆசீர்வதித்த தேவன் என்ன ஆசீர்வதிப்பார். உன்னை கனப்படுத்தின தேவன் இந்த தேசத்திலே செழுமையும் புஷ்டியுமாய் உன்னை வாழ வச்சவர் என்னையும் வாழ வைப்பார்னு நம்பிக்கை இருந்துச்சு. வந்தாங்க பிரியமானவர்களே. கஷ்டத்தை அவங்க நினைக்கல, கர்த்தரை நினைச்சாங்க. இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டே, ஒரு குழந்தை கூட இல்லையே, வாழ்க்கை வீணா போச்சே, குடும்பத்தை விட்டோமே, அதை விட்டோமே, இதை விட்டோமே, அப்படியாச்சே இப்படியாச்சே, இனிமே என்ன இவங்க பின்னாடி போகிறதுங்கிற அந்த நம்பிக்கை இல்லாதபடி தேவனை பற்றி கொண்டதுனால, நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், நீங்க தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவீங்கன்னா உங்களுக்காக நம்முடைய தேவனும் வைராக்கியம் பாராட்டுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவைகளை மறந்து தேவனை நினைக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நாளும் தேவைகளையே நினைச்சு அந்த தேவனை மறந்து வாழ்கிற அந்த பரிதாபமான நிலைமை நமக்கு வராம இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த பானுவேலின் குமாரத்தி தேவனுடைய ஆலயத்தில் முதல்ல போய் அமருகிறப்ப அவ கண்கள்ல தன் கணவரோடு வாழ்ந்த நாட்கள், தான் வாழ்க்கையில் நடந்த துயரமானங்கள் எல்லாம் படம் படமா அவருடைய மனதில் ஓடி வந்தாலும், தேவனே என் வாழ்க்கையில கஷ்டங்களை தான் நிறைய நான் அனுபவிச்சேன், துன்பங்களை தான் நான் நிறைய அனுபவிச்சேன், ஆனாலும் நீங்க இருக்கிறதுனால அதை பார்த்துக்குவீங்கன்னு சொல்லி தன் தேவைகளை மறந்து தேவனை நினைச்சு கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்த அந்த அன்னாள் அந்த இரட்சகருடைய ஸ்தோத்திரம் பிறப்பை அவள் ஆலயத்தில் சந்தித்தது போல ஒரு மாபெரும் மகிழ்ச்சியை காணும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அன்னாள் சாமுவேல் ஆண்டவற்றை கொடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. கர்த்தர் அந்த கற்பத்தை ஆசீர்வதித்து பிள்ளைகள் பிறக்கும்படி செய்தார். ரூத்து தன் மாமி மேலேயும் கர்த்தர் மேலேயும் நம்பிக்கை உள்ளவளாக புறப்பட்டு அந்த தேசத்துக்கு வந்தப்ப அவள் எந்த வயலில் வேலை செய்தாலும் அந்த தேசத்தில் எவ்வளவு உயர்ந்த பணக்காரனோ அந்த பணக்காரனுக்கு அவள் மனைவியாக்கப்பட்டு ஐஸ்வர்யவானாக அவள் அந்த தேசத்தில் வலம் வந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவைகளை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு தேவனை நம்முடைய சிந்தையில நம்முடைய மனதில் முக்கியப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. எளிமை நிற்போமா கர்த்தருடைய சமூகத்தில். எல்லாரும் கண்களை மூடிக்கங்க, அங்கங்க வேடிக்கை பார்க்காம. எனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு தேவையோடு இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும், நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அவருக்கு தெரியும், நீங்க வெளியே சொல்ல முடியாதபடி எவ்வளவு உங்க மனதில் பொங்கி பொங்கி இருக்கிறது என்பதை தேவன் அறிவார். தேவன் அறிவார். அவ்வளவு தேவைகளுக்கு மத்தியிலையும், அவ்வளவு மன கஷ்டங்களுக்கு மத்தியிலையும், அவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலையும் நீங்க தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியினால உங்க மன உறுதியை பார்க்கிற தேவன்
உங்க இருதயத்தின் அவர் மேல கொண்டிருந்த நம்பிக்கையை பார்க்கிற தேவன். என் பிள்ளையே, உன் தேவையை மறந்து தேவனை நினைச்சு என் முன்னாடி வந்து நிக்கிறீல்ல, நீ நினைக்கக்கூடிய தேவைகள் ஏராளம் இருந்தும் அதையெல்லாம் மறந்துட்டு நினைச்சு நினைச்சு என் சமூகத்தில் வந்து நிக்கிறீல்ல, உன்னை சந்தோஷம் அடைய பண்ணுவதற்கு நான் போதுமானவராயிருக்கிறேன். சீசர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட இருக்கிற 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவர்களுக்கு அப்பங்களை கொடுக்க முடியாத ஆண்டவரேன்னு சொன்னப்ப, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வாங்கன்னு சொன்னப்ப, சிறுவன் கையில் இருந்த 5 அப்பமும் 2 மீனும் கர்த்தருடைய கைக்கு போச்சு. அதை எப்படி தேவன் ஆசீர்வதிச்சாரு? அது பழுகினது, அது பெருகினது, எல்லாருடைய வயிறுகளையும் அது நிரப்பினது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யாவரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள், மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். தேவனை நோக்கி பாருங்க. ஒரு தேவைகள், ஒரு கஷ்டங்கள் உங்களை வந்து மனதை அழுத்துகிறப்ப, ஆண்டவரே இப்படி நான் ஒரு சஞ்சலத்தில் இருக்கிறேன், இப்படி ஒரு தேவையில் இருக்கிறேன், இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், நீங்க பார்த்து கொள்ளுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்னு கர்த்தரிடத்திலே முறையிட பழகி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. எலிசா தீர்க்கதரிசி ஒரு வீட்டில் தங்கினாரு. அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. பல ஆண்டுகளா வந்து தங்குறாரு. அந்த அம்மா வீட்டில் இருந்த அந்த குறையை எலிசாவால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை அவ்வளவாய் கவனித்திருப்பாள் என்றால், அவள் தேவன் மேல கொண்டிருந்த அந்த வாஞ்சையை சற்று கவனிங்க பிரியமானவர்களே. ஒரு கட்டத்துக்கு மேல எலிசா கேட்கிறாரு, அம்மா உனக்கு என்னால செய்ய வேண்டிய உதவி ஏதாவது இருந்தா சொல்லுவேன். சொன்னப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் சம்பூர்ணமா வாழ்றேன், நான் திருப்தியா வாழ்றேன். எத்தனை பெரிய ஆச்சரியம் எனக்கன்பானவர்களே. ஒரு மிகப்பெரிய குறை, என் வீட்டுல பிள்ளை இல்லை, ஆனா அந்த குறை வெளியே தெரியாத அளவுக்கு தன் வீட்டுக்கு வந்து போகிற அந்த தேவ மனுஷனுக்கு தெரியாதபடிக்கு அவரோடு சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருப்பாள் என்றால், அவளுடைய இருதயம் எவ்வளவு பக்குவம் அடையப்பட்டிருந்தது. இன்னைக்கு சிலர்கிட்ட 10 நிமிஷம் பேசினா ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சலாம் அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சிலர் அவங்க நம்மளை தெரிஞ்சுக்கிறணும் என்பதற்காகவே குறைகளையும் தேவைகளையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படியாச்சு இப்படியாச்சு, ஏதோ ஒரு அனுதாபத்துக்காக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க தேவ மனுஷங்க பார்த்தீங்களா? மனது நிறைய வலி, மனது நிறைய துயரம், சொல்ல 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 வளர்ந்து கொண்டிருக்கிற தேவைகள், இவைகளுக்கு மத்தியில தேவனை பற்றி கொண்டு வாழ்ந்த தேவ பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து மிகச்சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். தேவைகளை மற, தேவனை நினை. எங்களுக்கும் தேவை இருக்குப்பா, எங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குப்பா, நாங்களும் கண்ணீரின் பாதையில் தான்ப்பா கடந்து வருகிறோம். அந்த சூழ்நிலையில கூட உங்களை நினைச்சே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. குறைய நினைச்சு நினைச்சு நிறைவுள்ள தேவனை மறந்து விடாதபடி, நிறைவுள்ள தேவனை நினைச்சு நினைச்சு எங்க குறைய மறந்து வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தேவையை விட தேவன் பெரியவரா இருக்கிறீர். எங்க தேவனை விட எங்க தேவை ஒன்றும் ரொம்ப பெருசில்ல சாமி. நீங்க பார்த்து கொள்ளுவீங்க, எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.